அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் அமைச்சு. அறனறிந்து ஆற்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. நீதிகளை நன்கு அறிந்தவனாகவும் அறிவு நிறைந்த அமைதியோடு உலகிற்கு உண்மைகளை சொல்பவனாகவும் வினையின் தன்மையை நன்கு தெரிந்தவனாகவும் இருப்பவனே சிறந்த அமைச்சர் ஆவான். நீதி நெறிகளை உணர்ந்தவன், கருணையோடு கூடிய ஆற்றலும் எதனின் விளைவையும் அறிந்தவன் போற்றத்தக்கவன் என்ற ஆறுமுகப் பெருமானே. அறத்தை அறிந்தும் அறத்தின்படி நடப்பவராகவும் அறத்தின்படி செயலாற்றுபவராகவும் இருத்தல் வேண்டும். சான்றோர்களின் உபதேசத்தை ஏற்று சரியான, தெளிவான, குறைவான சொற்களில் அடக்கமாக கூறுபவராக இருத்தல் வேண்டும். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் திறமை, வலிமை, மேன்மை, இயல்பு, மன உறுதி கொண்டவராக இருத்தல் வேண்டும். இந்த 3 குணமும் திறனும் இருக்கின்றதா என ஆராய்ந்து ஒருவரை தலைமை பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும் என்பது பாரதியரின் கூற்று. பாரதியின் சொற்களில் ஒவ்வொன்றும் வள்ளல் பெருமானின் தாக்கம் இருக்கும். ஏனெனில் வள்ளல் பெருமான் ஜோதியான பிறகு 8 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர் பாரதி. ராமலிங்க சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவரது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதன் பிறகு வந்த பாரதியை மகானாக பார்க்காது கவிதைகளை எழுதும் புலவராகவே கருதினர். பாடல்களினால் மாந்தர்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று உணர்ந்த வள்ளல் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் செயலில் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் என்பதை உணர வேண்டும். அனைத்து மகான்களும் இணைந்த ஓர் உருவ காட்சியே முருகப்பெருமானின் அருளாட்சி. குருவின் திருவடி சரணம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.